ஓடுவான் பாரு ஒருத்தன். கவுண்டர் போட்டே வர, அப்புறம் எதுக்கு நீ ஸ்டாப் பண்ற? யாரு இப்படி வச்சுட்டே கேமராவை? ஆமாம், ஃபோனில் பார்க்கறதுனா அழகாக இருக்குது. நானும் வைக்கிறேன். மருதாணி தான் இப்போலாம் ஃபோனுக்கு போகிறது கிடையாது, மருதாணி தான். இந்த மண்ணை கொஞ்சோண்டு அள்ளிட்டு போய் சலிச்சு எப்படி வெள்ளையாக இருக்குது. கோலமாவில் கலந்துக்கலாம். ஆதி காலத்தில் இங்கே கடல் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. மண் நிறையா இருக்குல்ல, அதனால். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில அது வழியாக இறங்கி அப்படியே பாவாடை கட்டிப்போமா, அது வழியாக அப்படியே தண்ணி அள்ளிகிட்டே வருவோம். அப்படியே அதை குட்டி மீன்லாம் மாட்டோம். அப்புறம் தூக்கிட்டு போய் பாட்டிலில் போட்டு விளாடுவோம். விளாடக்குள்ள மறுநாள் செத்து அதுக்கப்புறம் செத்து போயிடும். தூக்கிட்டு போய் அதை சாவடிக்கிறது தான் பிடிக்கிறதே. பார்த்தீங்களா, தூண்டியை உடச்சிட்டான். மீன் பிடிக்க வந்துட்டு தூண்டியவே உடச்சிட்டான். காட்டுறா எங்கடா குச்சி வந்தது? ரொம்ப நல்லதுதான்டா. ஏதோ குச்சியோட போச்சு. அட கடவுளே, எப்படிடா பிடிப்பீங்க? இது வாக்கியா இல்லை, இது வாக்கியாவுக்கு போகிற வழி. ஒரு ரீல்ஸ் இதே மாரி இடத்துல தான் வந்து போகும் பார்த்துன்னு ஒரு பாட்டு இருக்குமே. நானும் போக வந்து அது மக்கள் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்காக பசங்க வந்தாங்க, எங்கள் மாமா பசங்களாம். அவங்க கூட இவனும் வரான், லோகித்தோம். மீன் பிடிக்கிறத பார்க்கலான்னு. சரி, இங்கே ஊர் சைடு வந்தாலும் இந்த மீன் பார்க்கலாம். அது நல்லா சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நாங்களும். அப்படியே இந்த தண்ணியை பார்த்தோன்னே ஜாலியாக குளிக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் குளிச்சு வந்துட்டேன். இங்கே வாங்க நான் தூக்கிக்கிறேன். குதிச்சுறாத, நடந்து வாங்க, உங்க காலை எடுக்கிறேன். ஏன் பாப்பா என்ன முழுவ போகிறேன்? தண்ணியே இல்லை. அதனால் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவனை தூண்டில வச்சுட்டானுங்க வர வழியிலேயே. இப்போ துணி எங்கேயோ கடந்திருக்கு, அதை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. வாங்க மீன் கிடைக்காம பார்க்கும். நேற்று மீன் பிடிக்க வந்தானுங்க, ஒன்று கூட பிடிக்கல. ஒன்றுமே இல்லை, அதுக்கு தான் திடீர்னு பயமுறுத்தும். அதுவே ஒரு பயம். அவங்களே அதை நீ பயமுறுத்துறப்பாப்பா. கேமராமேனை பயமுறுத்துறாரு. அங்கே பின்னாடி மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இன்னைக்காவது மீன் கிடைக்குதான்னு பார்க்கும். வாங்க பிடிச்சிட்டானுங்கடா இன்னைக்கு. மீன் இல்லாத மீன். இது போய் வராளா? எங்க இருக்கு வராளு? அதுதான் நான் விட்டு அதை ஒரு இது ஒன்று பெருசா இல்ல. காட்டே இந்த மீனை பிடிச்சி போய் என்னடா பண்ணுறீங்க தம்பி? கொண்டாதான் மாட்டோம் இப்போ இந்த வலையில போட அந்தாண்ட. தம்பியை உழுந்துருவா தம்பி நீனே. பாப்பா ஹாய் சொல்லடி. மீன் பிடி பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக குட்டி மீனை புட்டா பிடிக்கிறாங்க. நண்டு கொடுக்குறான். ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நண்டு பிடிச்சா? நண்டு ஓட்ட முடியுது. ரெண்டு நண்டு இதோட முக்கியத்து பிடிச்சி விட்டுட்டான். நான் பிடிச்சிக்கிறேன். இது அழுத்துறா வருது வர்ற போடாங்க. நான் வேற கொல்லைக்கு வரதுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு வந்தேன். நண்டு தைரியமாக பிடிச்சிட்டு வர முடியாடா? வேணாம் இதே போதும். இப்போ இவங்கெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்க, நாங்கள் எப்படி வர்றது? ஒரே தாண்டுட்டேன் நான். எங்க பேனோட போகிறேன். ஒரு அடி போட்டாடா பாம்பு தோல் எடுத்துக்கிறாங்க. ஒரு பாம்பு பிடிச்சாங்க. அவ்வளோ தூரம் உடச்சி விட்டது எப்படி இறங்கிச்சு? ஆடும் இல்லை, நான் இறங்கி வேணாம் நான் அப்படியே இறங்கி அப்படியே ஆடும் இல்லை. இதில் ஏறுறதுக்கு பயப்படுறாங்க, அதனால இந்த சைட் போகிறாங்க. எந்த பக்கம் போனாலும் ஏதாவது வடிவாளி சொல்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தாலும் மழை. இதை தாண்ட எவ்வளோ பயம். சூரியன் மூஞ்சில் அடிக்குது. இங்கே இருக்காங்க பாருங்க சூரியன். அவர் போகிறதுக்காட்டி நாங்கள் வீட்டுக்கு போயிடணும். இவனை மீன் பிடிக்கிற மாதிரி தெரில. மீனுக்கு ஃபுட்டுன்னு சொல்லி மீன் குஞ்சு தான் பிடிச்சிட்டு இருக்காருங்க.
இவனுங்களை நம்பி மீன் பிடிக்க பார்க்க வந்தது நான் இங்கே தப்புன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கடை ஏய் யாரு தமிழ் காமெடியாக பேசுவான். நீ திருப்பியா பார்க்க ஃபாரினர் மாரி இருந்துக்கிட்டு மீன் பிடிக்கிறான் பாருங்க மாப்பிள்ளை வேடியில். தேவையான குட்டி மீனெல்லாம் தீனியாக பிடிச்சிட்டாங்கப்பா. இதுக்கப்புறம் மீன் பிடிக்க போகிறாங்க பயில்வானுங்கள் இவங்க எல்லாரும். இவங்க தான் இப்போ மீன் பிடிக்கிறாங்களா பிடிக்கலையான்னு ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம். பாம்பா இருக்குமோ? சரி வாங்க போய் ஸ்பாட்டுக்கு பார்க்கலாம். எங்கள் கொள்ளை தான் இது. இதான் உங்கள் கொள்ளை. அதுவா இதுவோ ஒன்று எங்கள் கொள்ளை. இதா இந்தா இது எங்கள் கொள்ளைனே. ஆனால் அது இதில் ஆனால் இந்த லாஸ்ட்டில் இருக்கும். இதுதான் நினைக்கிறேன். அதுவா இதுன்னு தெரியல. ஒரு கொள்ளைக்கு பக்கத்து கொள்ளை அதான் இதான் நினைக்கிறேன். இது இல்லைன்னா அதான் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டு கொள்ளை கிடையாது. நெல் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. இந்த பூப்பை தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அழகழகான பூக்கள்லாம் எங்கள் ஊரில் இருக்கும். அங்கே ஒரு ஆரஞ்சு கலர் அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வரக்குள்ள அதை போய் பெரிப்போம். அதை பெரிச்சா தான் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். அது பெரிக்கலன்னா ஒரு மாதிரி ஆகிடும். சின்ன பிள்ளை வந்து பெரிச்சிட்டு போவோம். நான் இறங்கியிருக்கேன். இதில் இறங்கி அந்த கரைக்கு அதனால போயிட்டு திருப்பிலாம் வந்திருக்கேன். சின்ன பிள்ளையில எப்போல்லாம் இறங்க மாட்டேன். வயசாகிடுச்சு. வயசுலாம் அவ்வளோ ஜஸ்ட் 29 தான். வேறு அங்கே கொத்தா இருக்குது. அது நிறையா இருக்கு பற்றி அழகாக இருக்குல்ல. இரும்பலோட ஆரம்பிங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கு. அதுலேயே இந்த தண்ணியில் ஆட்டம் போட்டு வேறு இருக்கும். என்ன போகுதுன்னு தெரில. இவங்க மீன் பிடிக்கிற மாதிரிலாம் தெரில. நாங்கள் சும்மா தான் வீட்டுக்கு போக போகிற மாட்டேங்குது. நேற்று இவங்க மட்டும் வந்துட்டு சும்மா வீட்டுக்கு வந்தானுங்க. இன்றைக்கி நாங்களும் கூட வந்து சும்மா வீட்டுக்கு போக போகிறோம். அதான் நடக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் இதேமாரி வில்லேஜ் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதே பார்க்கவே ஒரு பசுமையாக சந்தோஷமாக இருக்கும். மனசுக்கு அப்படியே ஒரு ஆறுதலாக இருக்கும். ஒரு மாதிரியாக மனசு இருந்துன்னா அப்படியே அப்படி ஒரு வாக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும். ஆனால் நாங்களாம் வரமாட்டோம். ஆனால் சொல்லுவோம் அப்படி தான் வரணும். ஆனால் இங்கே பாருங்கள் மக்களே, உங்களுக்காக இந்த பூவை நாங்கள் கஷ்டப்பட்டு பறித்தோம். நாங்கள் பறிக்கல. இதுக்காகவே ஒரு லைக்கை போடுங்க. இந்த பூ அழகாக இருக்குது பாருங்க. அப்படியே கொடியில் இருக்குது. இந்த பூ செடி யாருக்கெல்லாம் வேணுமோ கேட்காதீங்க. எங்களாலே தர முடியாது. நாங்களே கஷ்டப்பட்டு சும்மா பறித்தோம். ஏதாவது இல்லைட்டாங்க வீடியோவில் ஓடாருவோம். அதுதான் எங்கள் வீடியோவை வியூஸே போகாது. எல்லாம் கட் பண்ணிடுவோம். அப்படியே அங்கே பாரு எப்படி பறிக்கிறான்னு. இதை போய் ஏன்டா இப்படி பிரிக்கிறேன்? அங்கே பறித்து அப்படியே வீட்டுக்கு சீனாக எடுத்துகிட்டு போய் வச்சு விளாண்டுட்டு தூக்கி போட்டுருவோம். பறிக்கிறதே நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அப்படியே கொத்த தூண்டில் போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 பேர் இங்கே வெயிட் பண்ணுறோம். மீன் அவனை பார்த்துக்குங்க. அவன் தான் அசிஸ்டண்ட் இவனுங்க 3 பேருக்கும். இவங்க ஃபுட்டு கொடுக்குறவன். மீனுக்கு ஃபுட்டு இவன் தான் கையில் வச்சுருவான். இவன் தான் கொடுத்துட்ருப்பான். நாங்கள் மீன் கிடைச்சதான் அடுத்தது காமிக்கிறோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஃபோன்லேயும் இடம் இல்லை. மீன் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரியும். கிடைச்சா இவங்க 3 பேர் லக்கு. அசிஸ்டண்ட் வேறு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒன்று. கேமராமேனு இல்லை ஆமாம் கேமரா வேறு. இதில் கூட நாங்கள் வேறு தெண்டமாக வந்துட மாட்டேங்குது. எங்கள் மனசுக்குள்ள நினைப்பானுங்க நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு நாங்கள் ஒரு மீன் பிடிச்சி காட்டுறோன்னு. அப்படிலாம் நினைக்க மாட்டேங்க. ஏன்னா மீனே கிடைக்காதுல்ல. பார்க்கும் கிடைக்குதான்னு. திரும்புங்க. மீன் பிடிக்க வந்த இடத்துலயே நாங்கள் என்னன்னா ஹேர்ஸ்கின் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க மீன் பிடிச்ச பாடத்தில் என்ன சொல்கிறான்? மாடு கடிச்சிருமா? மாடு கடிச்சிருமா தலையை. இந்த பூவை வச்சு என்னோட ஹேர்ஸ்டைல் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. எங்கே பாருங்க, இது அல்டிமேட். என்னோட தலை தான் கொஞ்சம் நல்லா இல்லை. ஆமாம் இருமல் மருந்து எடுத்து குடிக்கலையா? இருமல் மருந்தா? இப்படியே தான் போவோம். நல்லா இருக்காங்க. ஸோ கியூட். இப்போலாம் நம்ம வீட்டுக்கு நம்ம டைம் வந்துச்சு. இவங்க மீன் பிடிக்க மாதிரி இல்லை. பிடிச்சிட்டு வந்து காட்டுங்க எடுத்துக்கிறோம் வீட்டில். அப்படியே ஒரு தண்ணி பிடிச்சி தூக்கி தள்ள வைங்க. அப்படியே விழாமல் வரும். பொக்கப்பல்லு தான் தெரியுது. இல்லை அது விழுது வழியா நீ விட்டு எடுக்கிறனால தம்பிக்கு எடுத்தது. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நீ தாண்டியாடா தாண்டி காட்டுறா. பரவாயில்லையே கிட்டக்க இருக்க மாதிரி இருக்கு அவன் தாண்டதை பார்த்தா.
இந்த லேசா லேசா படத்துல யாரா கை வைங்களாம். ஏய் 3 பேரும் இல்லைங்கடா கீழே கை வச்சுட்டு நாங்க அப்படியே ஜாலியா காத்துல ஊந்துடாத. ஏய் புடிச்சிடானுங்கடா. அப்பா வந்ததுக்கு இப்படியாவது புடிச்சிங்களேடா டேய். இது ஒரு வறுத்து சாப்பிடலாம். இது வறுத்து இந்த மாதிரி 4 குச்சா போந்தா கண்டு குஞ்சு ஃப்ரைடா நிலனுக்குதான். மாப்பிளை வேட்டி இருக்காது. இப்போ பறந்து ஓட போகுது தண்ணி. போயிடுச்சு அவ்வளோதான். கட்டப்பா போயிட்டான்டா. கட்டப்பா இது கூட கட்டப்பா என்ன கட்டப்பா தான். இது முடியுடா புடிச்சிட்டானுங்கடா வந்ததுக்கு 2 மீன். ஆழத்துல போய் பிடிச்சிங்களாடா? நீ என்னண்டு போ இப்போ பாகுபலியோட அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்றாங்க இவங்க. ஏய் தமிழ் நீ கீழே இறங்கி அவனை பிடிச்சி கொடை. தம்பியை பிடிச்சிக்கலாம் எப்படி இவன் அங்கே உட்காந்துருவான் எடுங்க நம்ம சுத்தி வீடியோ ரீக்ரியேட் பண்ண முடியல இவங்களால. பண்ண முடியும். எதுக்கு வர இறங்காத அண்ணன் கால் கை மேல வரலாம். ஏய் ஒருத்தர் பிடிச்சிக்கோடே நிதிஷ் நீ ஒரே பிடிச்சிக்கோ. ஏ உட்காந்து அவன் நடக்க மாட்டான்டா வாங்கடா. உட்காந்துட்டே வாடா. உட்காந்துடா அப்படியே தூக்கி தானே விட்டுடா. தூக்கி தான் விட்டுரு. தண்ணியில் விடுறா விட்டேன் போ தண்ணியில விடணுமா? நல்லா ஆடுறான் பாரு தண்ணியில. ஒரு மீன் கூட கிடைக்கல. போய் கால் வலி வந்ததுதான் மிச்சம். இந்த வீடியோ மீன் பிடிச்சி மீன் காட்டலான்னு பார்த்தோம். கடைசியில் இதை தான் போய் பிடிச்சிட்டு வந்துருக்கோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பின்னாடி வராங்க பாருங்க மீன் பிடிக்க போனோம். பிடிச்சவங்க அதான் மீன். ஓடு ஏஞ்சல். இப்படி பார்த்துட்டே ஓடி இப்ப உடியா ஏஞ்சல். இப்ப இப்படி ஓடி வா ஏஞ்சல். இப்படி உடியா ஏஞ்சல். உடியா ஏஞ்சல். உடியா ஏஞ்சல் தின்னோடனே கொஞ்சம் பயந்துட்டாங்க மக்கள்லாம். உங்க பல்ல கட்டுங்க. நான் பிடிச்சிட்டு வந்த மீன். இதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் போயிருக்கோம் இதை பிடிக்க. தர மாட்டான் இவன் இந்த மீனை. இந்த மீனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் இத்தனை பேர் போகிறோம். இல்லை கேமராமேன் வேற வரமாட்டேன்னு சொன்னாங்க. அவங்கள வற்புறுத்தி கூப்பிட்டு போனோம். கடைசியில் ஒன்றுமே கிடைக்கல. இந்த கேமரா வேற 1 லட்சமா. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நல்ல வீடியோவா கொண்டு வரோம். பாய். கேமராமேன் கையை மட்டும் தான் காட்டுவாங்க. ஏன்னா அவங்க மருதாணி போட்டுருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்.